أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படும் பிதஅத் ஆகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை கூறியவனாகும். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த மார்க்கத்தை தன்னால் இயன்ற அளவு வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் உலக முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த ஜுமாவுடைய நாளில் இறை வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலுடன் ஒன்று குளிம்பிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நவீனங்களால் சூழப்பட்ட ஒரு நவீன யுகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைந்திருக்கிறது. இந்த நவீனங்கள் என்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடியதாக இருந்தாலும், ஏராளமான வசதிகளை மனிதர்களுக்கு நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருந்தாலும், இந்த நவீன சாதனங்களின் பல்வேறு சாதனங்கள் மனிதனை வழிகெடுக்கக்கூடியதாக, மனிதனை வேறு பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. சைத்தானுடைய சூழ்ச்சி இந்த நவீன யுகத்தில் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் வாலிப பெண்மணிகளும் சைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி சின்ன பின்னமாக ஆக்கி வீழ்ச்சியின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். நாளுக்கு நாள் பார்க்கின்றோம். ஏராளமான குற்ற செயல்கள், ஏராளமான குற்ற செய்திகளை நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எந்த அளவிற்கு அந்த செய்தி தாளை பார்த்தோம் என்றால், அல்லது அந்த செய்தி சேனலை நாம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல ஏராளமான குற்ற செய்திகள் தான். கொலை, கொள்ளை, விபச்சாரம், கற்பழிப்பு, திருட்டு, மோசடி, இது போன்ற ஏராளமான குற்ற செயல்கள், செய்திகள் அங்கே பதிவாகி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் பெருகி கிடக்கக்கூடிய நேரத்துல இந்த குற்றங்களை எல்லாம் தடுப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு தீர்வுகளை, சட்ட திட்டங்களை தீட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. உதாரணமா ஒரு சட்டத்தை எடுத்துக்கலாமே. போக்சோ அப்படின்னு ஒரு சட்டம். ஒரு 18 வயது கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியையோ அல்லது சிறுவனையோ பாலியல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்தால் இந்த சட்டத்தின் கீழ் அவர்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்த மாத்திரம் எல்லா பாவங்களும் குறைஞ்சிருச்சா, சமுதாயத்துல இந்த பாவமே இல்லாம ஆயிடுச்சா என்று பார்த்தால் கிடையாது. நாளுக்கு நாள் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. இதை தடுப்பதற்கு சரியான தீர்வை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு அழகான ஒரு பண்பு, இரையச்சம் என்ற ஒரு பண்பு. நாம எல்லாமே இந்த பண்பை கடைபிடித்தோம் என்றால் ஒழுக்க சீலர்களாக, மாண்புள்ள மனிதர்களாக, நேரான சீரான ஒரு பாதையில் நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். கண்ணியத்தை கணக்கின்றி பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நம்ம ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம் மீது நேசம் கொண்ட, பாசம் கொண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான கட்டளைகளை, அறிவுரைகளை அறிவுறுத்துகின்றான்.
அதுல பிரதானமான ஒரு கட்டளை தான் யா யுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று நம்மை நேசத்துடன் அழைத்து சொல்கின்றான். இத்தகுல்லா, அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். மற்றொரு வசனத்தில் பேசுகின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவு இறைவனை அஞ்சுங்கள். எந்த அளவிற்கு இறையச்சத்தில் உச்சத்திற்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இறைவனை அஞ்சுங்கள் என்பதை இறைவன் கட்டளையிடுகின்றான். தன்னுடைய திருமறை குர்ஆனில் வாயிலாக மனித சமுதாயத்திற்கு இந்த கட்டளைகளை இறைவன் கட்டளையிட்டு விட்டான். எந்த அடிப்படையில் எல்லாம் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதை தன்னுடைய தூதரின் வாயிலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில், கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா படிப்பினையும், எல்லா ஒழுக்கம் சார்ந்த செயல்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய சொல்களில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உள்ளமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான குலுகுல் குர்ஆன், அவர்களுடைய உள்ளமை திருமறை குர்ஆனாகவே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுக்க திருமறை குர்ஆனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, இறைவன் ஒரு கட்டளை இட்டு விட்டானா அதை கணக்கச்சிதமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, இறைவன் ஒரு தடையை விதித்து விட்டானா அதை விட்டு விலகக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இறைவனை எந்த அளவிற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அஞ்சிருக்கிறார்கள் என்றால் அழகான ஒரு சம்பவம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய விரிப்பிற்கு செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பேரித்த பழ துண்டை பார்த்து அதை எடுத்து சாப்பிடலாம் என்று செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைக்கிறார்கள், இது சதகாவுடைய தர்மமுடைய பொருளாக இருக்கக்கூடுமே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி வீசிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தர்மமாக வரக்கூடிய பொருள் ஆறாமாக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில இறைவன் நமக்கு தடை செய்த அந்த சதகாவுடைய பொருளாக இது இருக்குமோ என்று அஞ்சி அந்த பேரித்த பல துண்டை தூக்கி வீசி விடுகிறார்கள். பேரித்த பல துண்டிலும் இரையச்சம் உண்டு என்று உலக மக்களுக்கு பறைசாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய எல்லா நேரங்களிலும், வாழக்கூடிய எல்லா சமயத்திலும் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு இரையச்சவாதியாக இருந்தார்கள். அவர்கள் மட்டும்தான் இப்படி வாழ்ந்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடன் நல்ல முறையில் நட்பு பாராட்டிய நபி தோழர்களையும் இரையச்சத்தால் வார்த்து எடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இரையச்சத்தால் அவர்களை ஒழுக்க சீலர்களாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் செதுக்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை அவர்களே அறிவிக்கிறார்கள். குந்து அல்ரிபு குலாமன் லி சௌத், எனக்குரிய ஒரு அடிமையை சாட்டையால் நான் அடித்துக் கொண்டிருந்தேன். அபு மசூதே அறிந்து கொள் என்ற ஒரு சத்தம் கேட்டது. ஆனா அந்த சத்தத்தை நான் பொருட்படுத்தாம என்னுடைய அடிமையை அடிப்பதில் மிகவும் கோபமாக இருந்தேன் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அருகாமையில் அந்த சத்தம் கேட்கிறது, அபா மசூத், அபா மசூத், அபு மசூதே அறிந்து கொள், அபு மசூதே அறிந்து கொள் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது அருகாமையில். அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே திரும்பி பார்க்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நிற்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உனக்கு எந்த அளவிற்கு ஆற்றல் இருக்கிறதோ இதை விட அல்லாஹ் உன்னை தண்டிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன், சக்தி வாய்ந்தவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரமே அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிலைமை பாருங்க. ஃபகுல்து, நான் கூறினேன், லா அத்ரிபு மம்லூகன் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு எந்த ஒரு அடிமையும் நான் அடிக்க மாட்டேன். அன்னைக்கு சாட்டையை கீழே போட்டவர் தான் மரணம் வரை அந்த சாட்டையை, அடிமையை அடிப்பதற்கு எடுக்கவே இல்லை. முஸ்லிம்ல மற்றொரு செய்தி பதிவாகி இருக்கிறது, அவர் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக சுதந்திரமானவர், விடுவிக்கப்பட்டு விட்டார். அந்த அடிமை அடித்த ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த அடிமையை அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்து விடுகிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், நீ எந்த அளவிற்கு இந்த அடிமையை அடிக்கிறாயோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வும் நீ தண்டிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டு
உள்ளச்சத்தால் நடுங்கி இறைவனை பயந்து சாட்டையை கீழே போட்டவர் தான். நாம எத்தனை வார்த்தைகளை கேட்கின்றோம். இறைவன் இந்த காரியத்தை செய்தால் தண்டிப்பான், இந்த காரியத்தை செய்தால் இறைவனுடைய கோபமும் சாபமும் நமக்கு கிடைக்கும், நாளை மறுமையில் நரகம் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையை எல்லாம் கேட்டிருப்போம். திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் யார் வட்டி வாங்குறாங்களோ அவங்க அல்லாவுடன் போர் செய்வதற்கு சமம் என்ற எச்சரிக்கை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த உலகத்துல பொருளாதாரத்தை தீட்டுவதற்காக, செல்வந்தராக ஆகுவதற்காக வட்டி வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. புறம் பேசினால், கேலி செய்தால் இது இறைவனிடத்தில் கோபமான ஒரு செயல், இறைவனுடைய தண்டனையை பெற்று தரக்கூடிய செயல் என்ற எச்சரிக்கை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுவெல்லாம் மறந்து விட்டு சர்வ சாதாரணமாக புறம் பேசுவது, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இதுவே நம்முடைய வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. இப்போ இத்தனை எச்சரிக்கை கேட்டோம், ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல அதை விட்டு விடுகின்றோம். ஆனால் நபித்தோழர்கள் அப்படி இல்லை. ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டுச்சா அந்த கணமே, அந்த நிமிடமே திருந்தக்கூடியவர்களாக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, இந்த ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இறையச்சத்தை அவர்களுக்கு போதிப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் என்றால், அந்த ஜசீரத்துல் அரப், அரபிய பிரதேசம், அரபிய தீபகற்பம் எப்படி இருந்தது என்றால், அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஏராளமான அனாச்சாரங்களை அரங்கேற்றக்கூடியவர்களாக, ஏராளமான குற்ற செயல்களை கொண்டவர்களாக, பாவங்களை பரவ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மது, சூது, மாது இது எல்லாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதுவை குடம் குடமாக அருந்தினார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அபசகுணம் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கைக்கு இது பாரம் என்று சொல்லி உயிருடன் புதைத்து விடுவார்கள். யாருக்காவது, எந்த தந்தைக்காவது தன்னுடைய பிள்ளையின் மீது மண்ணை அள்ளி போட மனம் வருமா? எறும்பு கடிச்சாலே தாங்க முடியாது, அப்படியே படபடத்து போயிடுவோம். ஆனா தன்னுடைய குழந்தை பெண் குழந்தை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மண்ணில் அப்படியே வச்சு மேல மண்ணை போட்டு மூடிடுவாங்க, உயிருடன் புதைத்து விடுவார்கள். இந்த அளவிற்கு வக்கிரம புத்தி கொண்டவர்களாகவும் அக்கிரம புத்தி கொண்டவர்களாகவும் அந்த அரபியர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கிறார்கள், இறையச்சத்தை போதிக்கிறார்கள். இறுதியில் அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் எப்படி மாறினார்கள் என்றால், இறைவனை அஞ்சக்கூடிய இறையச்சவாதியாக, ஒழுக்க சீலர்களாக, நன்மையில் விரையக்கூடியவர்களாக, தீமையை விட்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு தீமையை விட்டு விரண்டு ஓடினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்திற்கு பிறகு சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் சில பாவங்களை கருதுகிறீர்கள் முடியை விட மெல்லிதாக. ஆனா நாங்க அந்த பாவத்தை எப்படி கருதினோம் என்றால், குன்னானா உத்துஹா அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அந்த பாவங்களை எல்லாம் மினல் மோபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவமாக நாங்கள் கருதினோம் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். சாதாரண புறம் பேசுவது தானே, பிறருடைய உரிமையை பறிப்பது தானே என்று அவர்கள் விடவில்லை, பெரும் பாவமாக ஒவ்வொன்றையும் கருதினார்கள். பொய்யா பெரும்பாவமாக கருதினாங்க, கேலி பண்ணுவதா பெரும்பாவமாக கருதினார்கள். இப்படி எல்லா பாவங்களையும் பெரும்பாவமாக கருதி அதை விட்டு விலகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு இறையச்சவாதியாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஒரு இறை நம்பிக்கையாளன் இருப்பான். அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அவர்கள் தனிமையில் மறைவான நேரத்தில் தன்னுடைய இரட்சகனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு பொது வெளியில இறைவனை அஞ்சுறது கூட வந்துடும், ஆனா தனிமையில இறைவனை அஞ்சுறது தான் மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த உலகத்துல பெரிய பெரிய சாதனை படைப்பதை விட, பட்டம் படிப்புகளை படித்து முடிப்பதை விட தனிமையில் இறைவனை அஞ்சுவதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் சைத்தான் வருவான். மனிதருடைய பார்வை உன்மீது படவில்லை, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தாய் உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய தந்தை உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய சகோதரன் சகோதரி உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய மனைவி உன்னுடைய உறவினர்கள் யாரும் உன்னை பார்க்கவில்லை. மனிதனுடைய பார்வை உன்னை விட்டு தூரமாக இருக்கிறது, இந்த பாவத்தை செய் என்று ஊசலாட்டத்தை உள்ளத்தில் போடக்கூடியவனாக இருப்பான். பாவங்களை அலங்கரித்து காட்டக்கூடியவனாக இருப்பான். இறைவனுடைய நினைவை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த நேரத்துல இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் தான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்துல அந்த பாவத்தை எப்படி கருதுவான் என்றால், ஒரு மலையினுடைய அடிவாரத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த மலை தன் மீது விழுந்துடுமோ என்று அஞ்சுவானே, அந்த அளவிற்கு ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் பயப்படக்கூடியவனாக, அஞ்சக்கூடியவனாக இருப்பான். அதே ஒரு ஃபாஜிர், பாவங்களை செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடியவன் எப்படி இருப்பான் என்றால், ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மர்ற அலா அன்பிஹி, தன்னுடைய மூக்கின் மீது கடந்து செல்லுமே அப்படிப்பட்ட ஒரு ஈயை விட லேசாக மெலிதாக கருதுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரெண்டு படித்தரத்துல நாம எந்த படித்தரத்துல இருக்கிறோம் என்பதை நமக்குள் நாமே பரிசீலனை செய்யக்கூடியவர்களாக, கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாவம் செய்யும் பொழுது அஞ்சுறோமா, மலையே நம்ம மீது விழுந்து விடுவதை போன்று அஞ்சுகின்றோமா, அல்லது ஈயை விட மெலிதாக லேசாக கருதுகின்றோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இந்த ஆழமா நம்முடைய உள்ளக்கூட்டில் பதிய வைத்து விட்டு நம்ம பாவத்திலிருந்து விலகி நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நன்மையின் பக்கம் விரையாமல் பாவத்திற்கு அதிகமாக செல்லக்கூடியவர்களாக, பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் கேள்விக்குறியாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு எச்சரிக்கை சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில கூட்டத்தை நான் அறிவேன், மறுமை நாள்ல அவர்கள் வருவார்கள், திஹாமா மலையளவிற்கு அப்படியே நன்மைகளை சம்பாதித்து கொண்டு வருவார்கள். அந்த அளவிற்கு நன்மைகளை அவர்கள் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல கண்ணியமும் கீர்த்தி மிக்க அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் ஹபான் மன்சூரா, சிதறடிக்கப்பட்ட தூசிகளாக ஆக்கி விடுவான். உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கூட்டம் யார்? அந்த அடையாளங்களை எங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுடைய வர்ணனைகளை எங்களுக்கு சொல்லுங்க, அதை விட்டு நாங்க விரண்டு ஓடி விடுகின்றோம். நபித்தோழருடைய அந்த இயல்பு பண்பே இப்படிதான் இருந்துச்சு. ஒரு நன்மையை சொன்னா விரைவாங்க, தீமையை சொன்னா அதை விட்டு விலகுவாங்க. அந்த கூட்டமா நான் இருக்க மாட்டேன். நான் எப்படிப்பட்ட ஆளு, அல்லாஹ்வுடைய தூதருடனே நோன்பு வைக்கிறேன், தொழுதுட்டு இருக்கேன், ஏராளமான நன்மைகளை செய்கின்றேன், நானா அந்த லிஸ்ட்ல வருவேனா அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தன்னிலையை பார்ப்பார்கள், தன்னை சரிப்படுத்திக் கொள்வார்கள், பிறகு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக செல்வார்கள் நபித்தோழர்கள். அந்த அடிப்படையில அந்த அச்சத்துல கேட்கிறாங்க அந்த நபித்தோழர். ஒவ்வொரு நபித்தோழரும் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் 30 நபித்தோழரை பார்த்திருக்கேன், அந்த 30 நபித்தோழரும் தனக்குள் நயவஞ்சக குணம் வந்துவிடக் கூடாது என்று அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அளவிற்கு நபித்தோழருடைய அந்த உள்ளமை இருந்திருக்கு. அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த கூட்டம் யாரு, அவங்களுடைய அடையாளத்தை சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு பதறி போய் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய அடையாளத்தை சொல்கிறார்கள். அம்மா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளிலிருந்து வந்தவர்கள் தான். நீங்க எப்படி வெள்ளையா இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் வெள்ளையா இருப்பாங்க, எப்படி கருப்பா இருக்கீங்களோ அதே போன்று அவர்களும் கருப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு அடையாளங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் எப்படி இரவுகளை இறை வணக்க வழிபாட்டை செய்வதற்காக எடுத்துக்கொள்கிறீர்களோ, கண் விழித்து இறைவனை வணங்குகிறீர்களோ, அதே போன்று அவர்களும் இறைவனை வணங்குவதற்காக இரவுகளை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலா கின்னஹும் அக்வாமுன், என்றாலும் அவர்கள் ஒரு கூட்டம், இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, தனித்து விடப்பட்டால், தனிமை என்று வந்து விட்டால், அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அதன் பக்கம் சர்வ சாதாரணமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு எச்சரிக்கையாக, ஒரு முன்னெச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதை ஆழமாக நம்முடைய சிந்தனையில பதிய வைக்க வேண்டும். நாம இந்த கூட்டத்துல ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. அந்த கூட்டம் திஹாமா மலையளவிற்கு நன்மையை சம்பாதித்து வருது. அந்த நன்மைகள்ல நோன்பு இருக்கும், தொழுகை இருக்கும், ஹஜ்ஜு இருக்கும், தான தர்மங்கள் இருக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதையெல்லாம் நன்மைகள் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஹபான் மன்சூரா, சிதறடிக்கப்பட்டு தூசிகளாக ஆக்கி விடுவான் என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டம். இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு செல்வத்தை சம்பாதிக்கிறோம், அயல் நாட்டுக்கு போய் அயலாமல் உழைக்கின்றோம், அந்த செல்வத்தை வச்சு வீட்டை கட்டி நல்ல ஆடம்பரமா நல்ல முறையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த செல்வங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறி போகி விட்டது என்றால் நம்ம மக்கள் என்ன நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நஷ்டமாயிட்டான்,
திவாலாகிட்டான், இந்த அளவிற்கு இழிந்த நிலைமைக்கு அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பட்டம் நமக்கு கிடைக்கிறது என்றால், செல்வம் இல்லை என்றால், நாளை மறுமையில் அத்துணை மக்கள் முன்னாலும் நிற்கக்கூடிய நேரத்தில் நன்மைகளோடு வந்து அந்த நன்மைகள் எல்லாம் தூசியாக்கப்பட்டு விட்டது என்றால் எவ்வளவு பெரிய இழிநிலை! அத்துணை மக்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்ப அந்த நேரத்துல நம்ம இழிந்த நிலைமைக்கு போய்விடக்கூடாது என்றால் இறைவனை அஞ்சக்கூடியவர்களா இருக்கும். இன்னைக்கு சமுதாயத்துல மொபைல் போன் வந்துச்சு, உலகமே நம்முடைய கரங்களுக்கு வந்திருக்கு. எல்லா பாவங்களையும் அதன் மூலம் பார்த்து தெரிந்து கொள்கின்றான். இந்த மொபைல் போன் நாளுக்கு நாள் அதனுடைய எடைகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அதில் செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போ அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு நன்மையான விஷயங்கள்ல அதை பார்க்க வேண்டும். தீமையை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை அதிகமா நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தோம் என்றால், தனிமையில் இறைவனை அஞ்சினோம் என்றால் நாளை மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன், 7 சாரார்களுக்கு யுதில்லுஹுமுல்லாஹு ஃபில் தில்லிஹி யௌமதா இல்லா தில்லுஹு, தன்னுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் 7 சாராருக்கு இறைவன் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தருவான். அந்த மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் அருகாமையில் வரும். ஒவ்வொருவரும் அவருடைய பாவத்திற்கு ஏற்ப அவருடைய வேர்வை அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல யாருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. நம்முடைய உறவினர்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி விடுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான அந்த சூழ்நிலையில 7 நபருக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷினுடைய நிலை தருகின்றான். அந்த 7 நபர்கள்ல 2 நபர் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஜுலுன், ஒரு மனிதர், தொலபத்துஹு இம்ராஅத்துன் தாத்த மன்சிபின் வ ஜமாலின், ஒரு செல்வம் வாய்ந்த அழகு மிக்க பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் தவறான விஷயத்திற்கு அழைக்கக்கூடிய நேரத்துல ஃபகால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்லி இறைவனை அஞ்சி அதை விட்டு விலகி வந்து விடுகின்றானே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும். இதுதான் ஒரு பெண்ணுக்கும். ஒரு பெண் தவறான விஷயத்துல ஒரு ஆண் அழைக்கக்கூடிய நேரத்துல நான் அல்லாஹ்வை அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம், அவளுக்கும் நாளை மறுமையில இறைவன் தன்னுடைய சிம்மாசனத்துடைய நிலை தருவான். இன்னொரு மனிதர், ரஜுலுன் லக்கரவுல்லாஹு காலியன், தனிமையில அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஃபஃபாலத் ஐனாஹு, அவருடைய 2 கண்களும் கண்ணீர் வடித்திருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில கண்ணீர் வடிப்பதென்றால் சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் அதற்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறது. இறைவன் அந்த கண்ணீர் துளியை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். 2 துளிகளை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு காயம் ஏற்படுகிறது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்த துளியை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னொன்று, அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர் துளியை அல்லாஹ் நேசிக்கின்றான். இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற அந்த கண்ணீர் துளியை சிந்திய நம்மை இறைவன் ஒருபோதும் அந்த மறுமை மஹ்ஷர் மைதானத்தில் எக்கெடு கெட்டு போன்னு விட்டுற மாட்டான். வா என்னுடைய அரிசிக்கு. எல்லாம் பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள். இசை என்று அதில் செல்லக்கூடியவர்களாக, சினிமா திரையரங்குக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏராளமான பாவங்களை அரங்கேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீ என்னை அஞ்சக்கூடியவையா இருந்தார். நீ என்னை அஞ்சினாய், அதனால நீ வா என்னுடைய அரிசனுடைய நிழலுக்கு என்று இறைவன் அழைத்து நிச்சயமாக நமக்கு தருவான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தனிமையிலும் எல்லா நேரங்களிலும் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு இறையச்சவாதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய அமல்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். நாளை மறுமையில் அதன் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வைத்து நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தித்தவனும் என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறுமை சிந்தனையை விட்டு இந்த உலக சிந்தனைகளை அதிகமாக நினைக்கக்கூடிய காரணத்தினால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி அவனுடைய அலங்காரத்தை பார்த்து மயங்கி இந்த உலக வாழ்க்கையிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால தான் ஏராளமான பாவங்களை செய்கின்றோம், ஏராளமான அனாச்சாரங்களை அரங்கேற்றுகின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் மறுமையினுடைய சிந்தனையை மறந்துட்டோம், இறைவனுடைய சிந்தனையை மறந்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதையெல்லாம் போதித்தார்களோ அதையெல்லாம் மறந்து ஒதுக்கி இந்த உலக வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்நாளை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். அதனால தான் நம்ம அதிகமா இறைவனை அஞ்சுவதை விட்டு தூரமாக இருக்கின்றோம். இப்ப இறைவனை அஞ்ச வேண்டும் என்றால் மறுமை சிந்தனை,
இறைவனுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன எல்லா போதனைகளையும் நமக்கு ஞாபகம் வரக்கூடியதாக, அதை நம்முடைய ஆழ் மனதில் அதிகமாக பதிய வைத்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு அறிவுரை, இந்த அறிவுரையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அறிவுரை உங்களுக்குமானது, எனக்குமானது. இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு நாகரிகத்தால் முன்னோக்கி வந்து கொண்டது இருந்ததோ அதை விட மிகவும் மோசமாக, மிகவும் வேகமாக அவநாகரிகங்கள் வளர்ந்து ஏராளமான அனாச்சாரங்கள் பெருகி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியதாக இந்த உலகம் இருக்கிறது. மறுமையோ நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன எல்லா சிறிய அடையாளங்களும் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மது பெருகும் என்று சொன்னார்கள். மறுமை நாளுடைய அடையாளமாக, அறிகுறியாக சொன்னார்கள். மது பெருகி இருக்கு. விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள். விபச்சாரம் பெருகி அப்படியே அதிகமாக இருக்கிறது. இன்னும் அறியாமை நிலைநிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். பார்க்கின்றோமா? மக்கள் மத்தியில ஏராளமான அறியாமைகள் இருக்கிறது. ஒரு ஆணும் தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளலாம், ஒரு பெண்ணும் தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளலாம், ஒரு ஆணும் பெண்ணும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் திருமண ஒப்பந்தம் இல்லாமல் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தின் அடிப்படையில வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அரசாங்கமும் அதற்கு ஆதரிக்கக்கூடியதாக அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய உரிமை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு அறியாமை நிலைநிறுத்தப்படுகிறது. இதுவெல்லாம் மறுமை நாளுடைய அறிகுறி தான், மறுமை நாளுடைய அடையாளங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில மறுமை நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் பிள்ளைகள் உண்டு. நாம இந்த உலகத்தின் பிள்ளைகளாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. உலகத்தின் பிள்ளைகள் என்றால் இந்த உலக மோகத்திலும் சைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி இந்த உலகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்துல ஆடம்பரமா வாழணும், செல்வந்தரா இருக்கணும், இந்த உலகத்திலேயே நிரந்தரமா வாழ போடணும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்துல அவன் ஓடக்கூடியவனாக, இந்த உலகத்திற்காகவே வாழக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறந்து விடுவான். இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நம்ம ஆகிவிடக்கூடாது, மறுமையின் பிள்ளைகளாக ஆகிவிட வேண்டும். மறுமையின் பிள்ளைகள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எதை காட்டி தந்தார்களோ அதை செய்ய வேண்டும், எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாக, நன்மையில் விரையக்கூடியவர்களாக, இறையச்சத்தால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடியவர்களாக, இறை நினைவில் நம்முடைய நாவை நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையினுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து மறுமைக்காக ஏராளமான சேமிப்புகளை செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் செயல்கள் உண்டு, விசாரணை இல்லை. நம்ம நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம். இறைவன் ஏன்பா இவ்வளவு நன்மை செய்யற, ஏன் இவ்வளவு தீமை செய்யற அப்படின்னு கேட்க மாட்டான். ஆனா நாளை மறுமையில் வெறும் விசாரணை மட்டும்தான் உண்டு, செயல்கள் இல்லை. இறைவா, உலகத்துக்கு ஒரே ஒரு நிமிஷம் அமுச்சு விட்டுரு, நான் போய் நன்மையை செஞ்சுட்டு வந்துடுறேன், தொழுதுட்டு வந்துடுறேன், தான தர்மங்களை எல்லாம் செய்து விட்டு வந்திருக்கிறேன், இந்த அமல்களை எல்லாம் செய்து விட்டு வரேன் இறைவா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடினாலும் கிடைக்காது. விசாரணை மட்டும்தான் மறுமையில் இருக்கிறது என்பதை ஆள நாம் புரிந்து கொண்டு இறைவனை அஞ்சக்கூடிய, ஒரு நல்லமல்களை விரையக்கூடிய ஒரு அடியார்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இறைவன் அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நமக்கு தருவான். இத்தகு இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின், யார் தன்னுடைய இரட்சகனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய இறைவனிடத்துல சொர்க்கம் இருக்கிறது. தஜ்ரி மின் தஹ்தி அன்-நார், அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஅஸ்வாஜு முத்தஹரா, தூய்மையான துணிவியர்கள் அங்கு இருப்பார்கள். வரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். இப்படிப்பட்ட எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத அந்த சொர்க்கத்தை தன்னுடைய அடியார்களுக்காக இறைவன் படைத்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கூடுதலா ஒரு தகவல், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குடும்பவியல் தர்பியா நடக்க இருக்கிறது. பெருந்துறை கிளையில குடும்பத்தை சார்ந்த அந்த சம்பந்தமான செய்திகள், ஏராளமான மார்க்க சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. நீங்க உங்க குடும்பத்தோடு அதுல கலந்து கொள்ளுங்க. நமது கிளை சார்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் அதில் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.